நல்ல வேலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது ஒரு வசனம் கூறுகிறேன். இந்த ராத்திரி பொழுதில் வசனம் தியானிப்பது நன்மைக்கு எதுவாக இருக்கும். அதற்காக தான் நான் கூறுகிறேன். எடிஃபிகேஷனுக்காக, உணர்வுக்காக, ஒரு ரிவைவலுக்காக, ஒரு அற்புதம் கிடைக்க வேண்டும், அற்புதம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் என்னுடைய 3வது வசனம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. வசனம் அருமையான வசனம். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, ஞானத்தை நாம் கூப்பிட வேண்டும். புத்தியை சத்தமிட்டு அழைத்து. புத்தி ஞானமும் நமக்கு வேண்டும். புத்தி ஞானமும் கொண்டு வாழ வேண்டும். புத்தியோடு வாழ வேண்டும். நாம் ஜலத்தில் வாழ்பொழுது புத்தியோடு வாழ வேண்டும். என் வாழ்க்கையில் ஞானம் குறைவற்ற அநேக இடங்கள் என் வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய ஞானத்திற்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் கர்த்தர் தான் நடத்துகிறார். அதாவது இந்த நீதிமொழிகளின் வாசிப்பீர்களால் முழுவதும் ஞானத்தை குறித்தும் அறிவு என்ற பொக்கிஷத்தை குறித்தும் உள்ளது. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, ஞானத்தை நாம் கூப்பிட வேண்டும். ஞானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு வாழ வேண்டும். அதுபோல் புத்தியை சத்தமிட்டு அழைத்து, புத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சத்தமிட்டு நாம் அழைக்க வேண்டும். புத்தி எவ்வளோ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவர்களோ சொந்த கைகளால் இடித்து போடுகிறாள் என்று வசனம் உள்ளது. ஆகவே இந்த நாட்களில் நாம் புத்தியையும் அறிவையும் தேட வேண்டும். ஞானத்தையும் புத்தியையும் கேட்போமாக. ஞானம் பெற்றுக்கொள்வோமாக, புத்தியை பெற்றுக்கொள்வோமாக. ஞானமில்லாத இடங்களெல்லாம் இருக்கிறது, புத்தி இல்லாத எல்லாம் இருக்கிறது எனக்கும். ஆனால் அவற்றின் மத்தியில் ஈஸ்வரன் வரை தேடுகிறேன். அவர் தான் எனக்கு புத்தி, ஞானம், அறிவு, பொக்கிஷம் தருகிற ஆண்டவர். அவரை தேடுகிறேன். ஆகவே புத்தியோடு வாழ கர்த்தர் அற்புதம் செய்கிறார். எல்லாருக்கும் செய்வார். அவர் கர்த்தராகி ஆண்டவருக்கு பாஷாலிட்டி கிடையாது. அவர் எல்லாரையும் ஒரே போல பார்க்குறாரு. ஆகவே கர்த்தராகி ஆண்டவருடைய ஐடென்டிட்டியை வைத்துக் கொள்வோமாக. ஆகவே ஒரு பிரட்டி லைஃப் வாழ கர்த்தர் அற்புதம் செய்வாராக. ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல வசனத்தோடு வாழ வேண்டும். அந்த வசனத்தோடு வாழ்வோமாக. வசனத்தை பெற்றுவோமாக. அவருடைய வசனங்கள் எல்லாம் நமக்கு ஆம் என்று உள்ளது. அவர் சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும். கர்த்தராகி ஆண்டவர் வசனம் மிகுந்த பாய்ந்து போகின்ற ஒரு வசனம். ஆக வசனத்தை தேடுவோமாக, அறிவை பெற்றுக்கொள்வோமாக, ஞானத்தை பெற்றுக்கொள்வோமாக. இந்த ராத்திரி பொழுதில் ஞானத்தோடும் அறிவோடும் புத்தியோடு வாழ்வோமாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் நாம் வாழ்வதற்கு பைபிள் வசனத்தை தேடுவோமாக. ஆமீன், ஆமீன்.